Hi friends, welcome to Hibernate tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் Hibernate framework ஓகேவா. ஸோ Hibernate framework நமக்கு எப்படி ஒரு ஆஸ் அ டெவலப்பராக நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு Hibernate framework ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா. Hibernate இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸு, ரொம்ப லைட் வெயிட், அதுக்கப்புறம் இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் டூல் ஓகேவா. அதுக்கப்புறம் ஹைபர்நெட் நம்மளுக்கு என்ன எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு டேட்டாவை நம்ம க்ரியேட் பண்ணலாம், அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CRUDன்னு சொல்லுவாங்க, க்ரூட் ஆப்ரேஷன்ஸுக்கு க்ரியேட், ரிட்ரீவ், அப்டேட், டெலீட் ஆப்ரேஷன், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம ஹைபர்நெட்டை யூஸ் பண்ணலாம். இந்த பிக்சர் நல்லா பாருங்கள், இது நம்மளுடைய ஜாவா அப்ளிகேஷன் ஓகே. ஜாவா அப்ளிகேஷனில் நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். சரி, நம்ம வந்து ஒரு ஃபினான்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்ளிகேஷனாக இருக்கலாம். எல்லா அப்ளிகேஷனும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம், அதை நம்ம பர்சிஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஹைபர்நெட் மூலமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம்னா நம்ம வந்து பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம ஓஆர்எம் கிட்ட கொடுத்துடலாம். ஓஆர்எம்ன்றது இந்த இடத்துல ஹைபர்நெட். ஸோ நான் வந்து ஆஸ் அ டெவலப்பராக பிஸ்னஸ் அப்ளிகேஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் லாஜிக் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அதுக்கு மட்டும் தான் நான் கோடிங்லாம் எழுத போகிறேன். வெரஸ் இந்த க்ரூட் ஆப்ரேஷன்ஸ்க்கு கிரியேட்டிங் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ரிட்ரீவிங் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அப்டேட்டிங் தி ஆப்ஜெக்ட், டெலீட்டிங் தி ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு நான் வந்து ஓஆர்எம்மை டிபெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓஆர்எம் வந்து எனக்கு அந்த வேலையை செய்து கொடுக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் வித் டேட்டாபேஸ் வந்து ஹைபர்நெட் பார்த்துக்கும் ஓகேவா. இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா ஹைபர்நெட் வந்து JDBC ஏபிஐயை யூஸ் பண்ணி தான் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது ஓகேவா. இப்போ நம்ம ஒரு சின்ன கோடு பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஜஸ்ட் நம்ம தியரி தான் பார்த்தோம், பிக்சரில் பார்த்தோம், இப்போ நம்ம கோடிங் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா ஒரு புக்குன்ற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை ஹைபர்நெட் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம் ஒரு டேட்டா பேஸில். இங்கே நான் வந்து H2 டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ இதுதான் அந்த புக் ஜாவா போஜோ ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஐடி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பப்ளிஷ் அண்ட் டேட், ஆத்தர் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஆத்தர் வரும். இப்போ நம்மளுக்கு ஆத்தர் தேவையில்லை ஓகேவா. ஸோ இந்த 4 ஆட்ரிபியூட் மட்டும் இப்போதைக்கு நம்ம செட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு போஜோ கெட்டஸ் அண்ட் செட்டஸ் இருக்குது, நம்ம டேபிள் வந்து புக்குன்னு கொடுத்துட்டோம் ஓகேவா. இப்போ நம்ம அப்ளிகேஷனை பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஒரு ஜாவா அப்ளிகேஷன். ஹைபர்நெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த புக்குன்ற ஆப்ஜெக்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் வந்து எந்த கோடும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் டேட்டாபேஸ் கோடு, SQL query எதுவுமே நான் எழுதலை, எல்லாமே ஹைபர்நெட் பார்த்துக்கோம் ஓகேவா. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செஷன் ஹைபர்நெட் கோட் தான், நம்ம ஹைபர்நெட் கோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து செஷன் க்ரியேட் பண்ணுறோம். செஷன்னா என்ன, பிகின் ட்ரான்சாக்ஷன்லாம் என்னன்னு சொல்லி நான் ஃபியூச்சர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு ஹைபர்நெட்டில் இருக்கிற செஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இந்த செஷனுக்குள்ளே வந்து ஒரு டேட்டாபேஸோட கனெக்ஷன் இருக்கும், அந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ நான் ஹைபர்நெட் ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு செஷன் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா. ஒரு செஷன் ஃபேக்ட்ரியிலேருந்து எனக்கு செஷன் கிடைக்குது ஓகேவா. ஓப்பன் செஷன், கெட் செஷன் ஃபேக்ட்ரி. இதோ இந்த செஷன் ஃபேக்ட்ரியிலேருந்து எனக்கு ஓப்பன் செஷன், நம்ம வந்து ஒரு செஷனை ஓப்பன் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இந்த செஷன் யூஸ் பண்ணி இங்கே நம்ம சேவ் மெத்தட் கால் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புக் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன், அதற்குண்டான வேல்யூஸை நான் செட் பண்ணுறேன் ஓகேவா. வேறு எதுவும் நான் பண்ணல, ஐடி செட் பண்ணல, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ண போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டட் வேல்யூ, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் செட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நான் ஹைபர்நெட்டுடைய சேவ் என்ற ஏபிஐக்கு நான் கொடுக்க போகிறேன் பேராமீட்டரா. ஸோ இந்த சேவ் பார்த்தீங்கன்னா ஹைபர்நெட்டுடைய மெத்தட் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைபர்நெட் ஜார்லேருந்து வருது. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் ஒரு SQL query கூட எழுதலை, எந்த ஜாவா கூட எழுதலை, நான் வந்து ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஹைபர்நெட்டை கொடுத்துட்டேன். ஸோ ஹைபர்நெட் தான் வந்து அதை சேவ் பண்ணும், இந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு டேபிளில் சேவ் பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம கமிட் பண்ணுறோம் செஷன் யூஸ் பண்ணி ஓகேவா. இப்போது சப்போஸ் நான் வந்து இந்த ஹைபர்நெட் யூஸ் பண்ணாமல் நானே கோடு எழுதணுன்னா அந்த கோடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஹைபர்நெட்டுக்கு முன்னாடி இதை மாதிரி தான் எழுதிட்டு இருந்தோம், ஒரு கனெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுவோம்,
டிரைவர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சர்ட் இன்டு புக் அப்படின்னு சொல்லி நம்மளே SQL query ரைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், கமிட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம் முதல்ல ஹைபர்நெட்டுக்கு முன்னாடி. இது வந்து பாய்லர் பிளேட் கோட். இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய அன்வான்ட் கோட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹைபர்நெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹைபர்நெட் ஃப்ரேம் ஒர்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம டேட்டாபேஸ் டேபிளில் அது இந்த டேபிளில் இந்த ரோ எப்படி நம்ம கிரியேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? அந்த புக் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஹைபர்நெட் இன் ஆக்ஷன்ற புக்கு ரோவில் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காட்டணும். உங்களுக்கு வந்து அந்த SQL query ஹைபர்நெட் ஜென்ரேட் பண்ண SQL query உங்களுக்கு நான் காட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்சர்ட் இன்டு புக். இதுதான் ஹைபர்நெட் ஜென்ரேட் பண்ண SQL query. ஓகேவா? ஸோ நம்ம எதுவுமே SQL queryலாம் எதுவுமே எழுதலை. நான் ஜஸ்ட் ஒரு போஜோ ஆப்ஜெக்டை என்னுடைய ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணேன். ஹைபர்நெட்டு கொடுத்தேன். ஹைபர்நெட் வந்து அதை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? அதை இன்சர்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளிகேஷனில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். அதை நான் ஹைபர்நெட்டுக்கிட்ட கொடுத்தேன். அதை ஹைபர்நெட் வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம டேட்டாபேஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டேட்டாபேஸ் ரன் பண்ண போகிறேன். அதில் நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைபர்நெட் கைட், இன்னைக்கு டேட்டு, அதுக்கப்புறம் ஹைபர்நெட் இன் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் டைட்டில். ஸோ ஹைபர்நெட் நமக்காக ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. அது எங்கே இருக்குன்னா இந்த டேபிளில் இருக்குது. பார்த்தீங்களா? புக்குன்ற டேபிளில் கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த query கூட நம்ம கன்சோலில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்காக நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, வாட் இஸ் ஹைபர்நெட் ஃப்ரேம் ஒர்க்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதில் வந்து ஒவ்வொரு APIs ஹைபர்நெட்டில் இருக்க முக்கியமான இன்டர்ஃபேஸஸ்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வித் கோட் எக்ஸாம்பிளோடு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.